ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். மத்தேயு 19:6 சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த உலகத்துல குடும்பம் ஒன்று நமக்கு இருக்கு அப்படின்னா அது யாரு கொடுக்கறா அப்படின்னா தெய்வன். கணவன் மனைவியை இணைப்பது யாரு அப்படின்னா தெய்வன் தான் திருமண வாழ்க்கையில இணைக்கிறாரு. ஸோ கர்த்தர் இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு. ஏன் இப்படி இணைக்கப்படுறோம், திருமண வாழ்க்கையில ஏன் இணைக்கப்படுறாங்க அப்படின்னா நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம ஆதியாகமத்துல பாக்குறோம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அநேக எடுத்துக்காட்டுகள் ஏன் இணைக்கப்படுறோம் இருக்கு. இன்றைக்கு ஒரு வார்த்தை அதில் நம்ம பார்க்க போறோம். பிரசங்கி 9:9, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்வில் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திற்கு பங்கு இதுவே. இதுல 2 வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்துறேன். ஒண்ணு நமக்கு இது மாயான நாட்கள், 2வது இது நிலையில்லாத வாழ்க்கை. இந்த மாயான நிலையில்லாத வாழ்க்கையில நம்ம இந்த சூரியனுக்கு கீழே என்ன பண்றோம், நம்ம அவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கோம். ஏன்னா மத்தேயு 6:19 சொல்லுது, பூமியில எந்த பொக்கிஷன் சேர்த்து வைத்தாலும் அது அரைச்சு போயிடும். ஸோ இது ஒரு மாயான வாழ்க்கை தான் இந்த உலகத்துல வாழ்றது. ஆனா இந்த மாயான வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம வாழ்ற இந்த கொஞ்ச நாட்கள்ல நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமா நம்ம மனமகிழ்ச்சிக்காய் கொடுக்கிறது என்ன அப்படின்னா குடும்பம். ஸோ கர்த்தர் நமக்கு கொடுக்குற குடும்பத்தை ஆசீர்வாதமா பார்க்கணுமே தவிர அது ஒரு வேதனையா பார்க்க கூடாது. God bless you.